சார் இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் நாங்கள் ப்ராங்க் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் செய்கிறோங்கிற பேரில் நிறைய பேர்த்த துன்புறுத்துறவங்களுக்கு தண்டனை இருக்குங்களா இல்லை இல்லைங்களா? கண்டிப்பாக தண்டனை இருக்குது. ஓகே, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராங்க்ன்றது என்னென்னா அந்த பின்னாடி நின்றுக்கிட்டு கண்ணை மூடி நான் யாருன்னு கண்டுபிடி அப்படின்ற வரைக்கும் தான் ப்ராங்க் அந்தளவுக்கு தான் இருந்தது. இப்போ இந்த தொழில்நுட்ப கருவிகள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் யாரோ மாதிரி ப்ராங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் திடீர்னு முன்னாடி ஒரு பேய் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, இல்லை இருட்டுக்குள்ளே ஒருத்தவங்களை துன்புறுத்துறது, இல்லைனா வேறு ஆயுதங்களை வச்சு நம்ம கொடூரமாக தாக்க போகிறோம்னு சொல்லி பயமுறுத்துறது. இதில் உலகத்தில் பல இடங்களில் உயிருக்கே கூட ஆபத்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தண்டனைகள்னு பார்த்திங்கன்னா 2 வருஷத்துலேருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் இதுக்கு இருக்குது. அதனால் ப்ராங்க்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அது ரொம்ப ரிஸ்கியான ஒன்று. ஓகே, அதை எவ்வளோக்குள்ள சாஃப்டாவோ ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தால் மட்டும் ப்ராங்க் பண்ணுங்கள், அவங்கள துன்புறுத்தாமல். அது ஒரு காமெடியாக போகலாம். ஓகே, அதுக்காக ஒரு ஆளை துன்புறுத்துகிற அளவுக்கு இதயமே நின்று போகிற அளவுக்கு யாராவது இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு குற்றமாகுது. அதனால் யாருமே அதை தயவு செஞ்சிடாதீங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 503 அண்ட் செக்ஷன் 506 ஐபிசியில் வருது. இப்போ கன்வர்ஷன் ஆகி பிஎன்எஸில் 351 பார்ட் 1 அது இருக்குது. ஓகே, அந்த செக்ஷன் படி பார்த்தா இதில் உங்கள் தண்டனை நீங்கள் அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் என்ன தண்டனைன்னு சொல்லி. ஓகே, 2 வருஷத்துலேருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்குது. ஜாக்கிரதை சார். இப்போ நிறைய ப்ராங்க்ஸ்டர்ஸ் கான்செப்ட் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட பாப்புலாரிட்டி ஆகுது மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. இது ப்ராங்கால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த கேஸ் கொடுக்க முடியுமா, இல்லை இதை ப்ராங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட கேஸ் கொடுக்க முடியுமா சார்? இல்லை, பொதுவாக யார் பாதிக்கப்படுறாங்களோ, இப்போ நீங்கள் அந்த ப்ராங்கை பார்த்து நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, ஒரு அதிர்ச்சி ஆச்சு, ப்ராங்கை பார்த்து அதிர்ச்சி ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் புகார் கொடுக்கலாம். பொதுவாக அது நடக்கிறது இல்லை. பொதுவாக யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க போலீஸ் நிலையத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறது தான் சிறந்தது. அதனால் நான் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இவங்களா போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு தேவையில்லாத வம்பில் போய் மாட்டிக்கூடாது, இன்னொருத்தவங்களை வம்புக்கும் இழுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், இந்த ப்ராங்கோட அடுத்த வெர்ஷனாக நிறையா பக்கம் இந்த திருச்சியில் இருந்த ஒருத்தருங்க, அதுக்கப்புறம் இந்த காற்று சம்திங் அவர் பேர் சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே அந்த அடல்ட் கண்டென்ட்ஸ் நிறையா புஷ் பண்ணிட்டே வர்றாங்க. இதை மக்களை சைக்கலாஜிக்கலாக வேறு பக்கம் திருப்புற மாதிரியும் இருக்குது. இதுக்கெல்லாம் குற்றம்னு பதிவாகுமா சார்? கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி அது குற்றம் தான் அது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா செக்ஷன் 66E ப்ரைவசி வயலேஷனு, செக்ஷன் 67 அப்சன்ஸ் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எந்தெந்த கண்டென்ட்லாம் ஒளிபரப்பணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. சும்மா நம்ம இஷ்டம் போல் எல்லாத்தையும் ஒளிபரப்பிடலாம் அப்படின்றது. ஏன்னா இதெல்லாம் புதுசாக இருக்கிறனால மக்கள் ரசிப்பாங்க, புகார் இருக்காது. ஆனால் ஒன்ஸ் பூனைக்கு மணி கட்டுறதுக்கு யாராவது ஒரு ஆள் ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஜெயில் தண்டனை உறுதியாயிரும். அப்போ தான் ஆபத்து. இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி யூடியூப் சேனலில் முதல்ல இவங்க பேர் நடவடிக்கை எடுப்பாங்க. ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க யூடியூபே முடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அந்த ஆபத்தை உணராமல் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சட்ட அறிவு இல்லாதனால தான் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து. சார், இப்போ இதில் இவங்களை புகார் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக இந்த மாதிரி ப்ராங்க் வந்தாலோ, இல்லை வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்தாலோ, இல்லை வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்தாலோ, இல்லை வேறு ஐ விட்னஸ் இருந்தாலோ அந்த எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணணும். எவிடன்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு வழக்கு நீங்கள் பதிவு செய்யும்போது உங்கள் பக்கம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அல்டிமேட்லி நீங்கள் உங்கள் கேஸில் வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் அவங்க செய்கிற தவறு ஒன்று இருக்குது. பல நல்லது செஞ்சாலும் பல தவறுகளும் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதை விட பெரிய கேஸ்லாம் எனக்கு இருக்குது, இதெல்லாம் ஒரு கேஸா, இதை விட பெரிய கேஸில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் விடவே கூடாது. நீங்கள் மேலதிகாரிகிட்ட மேலும் இது சம்மந்தமாக நான் ஒரு புகார் கொடுத்தேன், இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அந்த அதிகாரி மேலேயே நீங்கள் சொல்லலாம், தவறே கிடையாது. அவங்க அதனால் இந்த அதிகாரி நம்மளை இந்த நடவடிக்கை எடுக்காமல் போயிடுவாங்களோ, இல்லை நம்ம மேலே தப்பாயிருமோ, வேறு ஏதாவது நம்ம மேலே ஏதாவது கேஸ் போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. தாராளமாக தைரியமாக நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு சப்போஸ் அதில் உதவி ஏதாவது தேவைப்படுதுன்னா தாராளமாக எங்களை நாடுங்க. எங்களை மாதிரி அட்வொகேட்ஸை நீங்கள் நாடுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.